மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் எனக்கு தொடர்ந்து இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்க இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரம்மர்ஷி பத்ரஜி அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வாய்ப்பை எனக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய மகாவதார் பாபாஜி அறக்கட்டளை சார்ந்த அனைத்து ஆசான்மார்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சிஷன் போகலாம். நம்ம வந்து இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டாக்டர் பிரைன் வைஸ் எழுதின மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ். ஸோ அந்த டாக்டர் பிரைன் வைஸ்க்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த செக்ஷனுக்குள்ள போகலாம். அவங்க வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 11 சாப்டர்ஸ் 10 இப்போ 11 போயிட்டு இருக்கு. எஸ் 11th சாப்டர். இதுல வந்து நம்ம ஏற்கனவே அதை கூட 11th சாப்டர்ல கூட நான் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அப்பவும் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மெதா வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து என்ன செய்யுது, அவளுக்கு வந்து ஒரு பிறவியை ரீகால் பண்றா. ஆனா அதுவும் கூட ஒரு மெய்டா தான் அந்த டைம்ல கூட ஒரு லேடிக்கு வந்து வேலை செய்யறாங்க. ஸோ அந்த லைஃப்லயுமே அவ கொஞ்சம் ஏழையா தான் இருக்கிறா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அப்புறமா பார்த்தோம் நம்ம. ஸோ அவங்க மேல போறாங்க. அப்போ மாஸ்டர்கிட்ட பேசும்போது அந்த மாஸ்டர் சொல்றதையும் நம்ம பார்த்தோம். அதாவது பூமி வந்து சமநிலையில இல்லை, அப்போ பூமி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதையும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதே சாப்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய இந்த பிரெயின் வைஸோட மாமியார், அதாவது அவங்க கரோல் அவங்களோட அம்மா வந்து அவங்களுக்கு வந்து கேன்சரால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4th ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால லங்ஸ் எல்லாமே கூட நிறைய அதெல்லாம் பாதிச்சிருக்கு. லிவர் கூட லிவர் அது மாதிரி எல்லாம் லங்ஸ்ல லிவரும் போன் அப்படின்னு போச்சு. ஸோ அதெல்லாம் பாதிச்சதுனால அவங்க இறுதி கட்டத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா வந்து அப்போ வந்து இவங்க வந்து அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சோடனே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இதை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களும் கரோலும் வந்து பிரைன் வைஸும் கரோலும் வந்து இந்த மாதிரி இவளோட கேத்ரினோட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்கள வந்து சில விஷயத்துக்கு தயார் பண்றாங்க. மரணம்ங்கிறது ஒரு டெம்பரவரி தான், அது வந்து பெர்மனண்ட் கிடையாது. நம்மளுடைய பாடிக்கு மட்டும்தான் அழிவை தவிர ஆன்மாக்கு கிடையாது. எல்லாமே அடுத்த இதுக்கு எடுத்துட்டு போகும், அடுத்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோட அவங்க வந்து கொஞ்சம் நிறைய ஃப்ரீ ஆகுறாங்க. ஏற்கனவே எல்லாருக்குமே மரணம்னா அது எதிர்நோக்கும் போது எல்லாருக்குமே அது வலிக்கதான் செய்யும். ஸோ அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த வலியெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவங்களும் நிறைய இவங்ககிட்ட புக்கெல்லாம் கொடுத்து அதை படிக்க சொல்றாங்க, அவங்களுக்கு படிச்சு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மரணத்துல இருக்க இதுல வந்து அவங்கள ஈஸியா அந்த மரணத்தை எதிர்கொள்றதுக்கு பிராக்டிஸ் பண்றாரு இவரும் இவங்க ஒய்ஃபு. நிறைய விஷயத்த சொல்றாங்க. அதான் இவரோட எல்லாத்தையும் அந்த டேப்ல எல்லாமே பதிவு பண்ணதெல்லாம் அவங்களுக்கு போட்டு கேட்டு இந்த மாதிரி லைஃப்ல வந்து வந்து அது வந்து கண்டினியூ தான் ப்ராசஸ் அப்படிங்கறதையும் திருப்பி திருப்பி சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ புரிதல் வருது. அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை பார்க்கலாம், அவங்களுடைய பிரியத்துக்குரிய அவங்களுடைய ஹஸ்பண்டை பார்க்கலாம். ஏற்கனவே அவர் இறந்து போனவர், ஸோ அவரவே பார்க்கலாங்கிறதுல இவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாகுறாங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு 2வது ஒரு பொண்ணு அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. ஸோ அது குழந்தை பேர குழந்தைக்காக இவங்க கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த பேர குழந்தையும் பிறந்துடுறா, பாப்பா பிறந்துடுறா, அதையும் பார்த்துட்டு இவங்க வந்து அந்த மரணத்தை வந்து ரொம்ப அமைதியா சந்தோஷமா என்ன செய்யறாங்க, எதிர்கொள்றாங்க இவங்களுடைய ஹெல்ப் மூலமா. ஸோ அதுதான் மெயினா அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த மரணம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. மரணம் வந்து எல்லாத்துக்குனாலும், ஆனா அது வந்து எந்த மாதிரி அப்படிங்கிறத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அந்த அம்மாவும் நல்லா என்ன செஞ்சுறாங்க, கோஆப்ரேட் பண்றாங்க. மின்டி அவங்க பேர். ஸோ அவங்க வந்து என்ன கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் இது பண்ணி இது பண்றாங்க. லாஸ்ட் ஃபைனலா கூட ஒரு 15 days இவர் டாக்டர், அவங்க ஒய்ஃபு, அவங்களுடைய ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட், அந்த பாப்பா எல்லாருமே அவங்கள வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. கேர் பண்ணி அவங்களோட டெத் வந்து ஒரு பெயின் இல்லாம ஒரு ஹாப்பியா வந்து ஒன்று செய்து நடக்குது. அப்போ வந்து இதை வந்து அப்புறம் அந்த இது வந்து எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கும் பரவுது. அவங்க மின்ட்டி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, அட்வைஸ் வந்து கேட்கறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி போடலாம். டிசீஸால சஃபர் ஆயிட்டு இருக்கவங்க, இறப்ப வந்து எதிர்கொள்ள போறவங்க, ஸோ எல்லாமே அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்து இவங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, செய்யறாங்க. நிறைய வந்து ஆனா என்ன எல்லாருமே வந்து இப்போ இவங்களோடது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. இவங்க யாரு, நம்ம கேத்ரினோட இது அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலாங்கிறத விட, ஆனா அந்த மரணத்தை எப்படி ஏத்துக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நிறைய சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது மரணம் மட்டும் இல்ல, சில சில விஷயங்கள்ல சஃபர் ஆனவங்க நிறைய பேர் வர்றாங்க. இப்போ வந்து வந்து இவங்க கிட்ட வந்து நிறைய பேர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, கவுன்சிலிங் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அவங்கவுங்க வாழ்க்கை வந்து நிறைய நல்ல ஒரு வளமான வாழ்க்கையா நிறைய பேருக்கு வாழ்க்கை வந்து மாறுறதா இருந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப ஹாப்பியா அவர் என்ன செய்யறாரு, ஃபீல் பண்றாரு நம்ம டாக்டர். லாஸ்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய வந்து விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து லைஃப்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியா எடுத்துட்டு போகுது. ஸோ ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, வி ஆர் இம்மார்டல், வி வில் ஆல்வேஸ் பி டுகெதர்.
நம்ம எல்லாருமே என்னது இம்மாற்றல்லாம் தெரியும் உங்களுக்கு, நம்ம அழிவு இல்லாதவங்க தான், நம்ம சாஸ்வதமானவங்க தான். நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து என்ன செய்வோம், ஒன்னாகும். அப்ப பிரிவுங்கிறது ஒரு டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. இப்ப இங்க நம்ம இந்த லைஃப்ல நம்ம பிரிஞ்சாலும் ஏதோ ஒரு லைஃப்ல நம்ம மீட் பண்ணலாம், இல்ல மேல போய் நம்ம வந்து மீட் பண்ணலாம். சோ நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராசஸ்க்காக தான் வந்திருக்கோம். அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க முடிச்சுட்டு அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு மேல போறாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு வாட்டி மீட் பண்ணலாம். சோ இது வந்து அதுதான், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ பிரிவுங்கிறது இதுதான் ஒரு தற்காலிகமானது தானே தவிர என்ன கிடையாது, நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த சாப்டரோட மெசேஜ். நம்ம எப்ப வேணா ஜாயின் படிப்போம். அதனால இறந்தவங்களை நினைச்சு ரொம்ப என்ன செஞ்சுக்க வேண்டாம், ரொம்ப அழுது நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம இந்த லைஃபை வந்து என்ன செஞ்சுக்க வேண்டாம், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்மளோட லைஃபை அடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இதுதான் சாப்டர் 11ல நமக்கு சொல்லியிருக்குது. 12th சாப்டர் பார்க்கலாம். 12th சாப்டர்ல என்ன அப்படின்னா, கேத்ரின் வந்து இன்னும் ரொம்ப 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 அழகாயிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதான் சொல்லலாம், நம்மளுடைய அந்த மனசு ஆன்மா அழகாக அழகாக ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்மளுடைய முகத்திலையும் பிரதிபலிக்கும். சோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து பிரதிபலிக்குது. நிறைய பேர் அவளால அட்ராக்ட் ஆகுறாங்க. சோ நிறைய பேர் வந்து எந்த அவகிட்ட வந்து கேக்குறாங்க, நீ வந்து எப்படி இப்படி அழகா இருக்க, நீ எப்படி இப்படி சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயங்கரமா வந்து அட்வைஸ் கேட்கறாங்க. முன்னாடி எல்லாம் அவ வந்து லஞ்ச் வந்து அதே இடத்துலதான் இப்பவும் சாப்பிட்டுட்டு இருக்கா. முன்னாடி அவ லஞ்ச் சாப்பிடும் போது யாருமே அவளை கண்டுக்க கிடையாது. ஆனா இப்போ அவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, அவளை சுத்தி சுத்தி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவளோட சேஞ்ச் பாருங்க. அந்த உள்ள வந்து ஏற்படுற சேஞ்ச் வந்து வெளியிலையும் என்ன செய்யுது, பிரதிபலிக்குது. ஓகே, சோ நம்ம இப்போ அடுத்த ஒரு இதுக்கு போகலாம். இன்னொரு பிறவிக்கு வந்து அவ வந்து போறா. அடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட்ல அடுத்த ஒரு ஹிப்னாட்டிக் இதெல்லாம் வந்து எங்க போறா அப்படின்னா, ஒரு பில்டிங் பாக்குறாங்க. அந்த பில்டிங் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, அது வந்து கல்லால கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அது வந்து ஒரு மலை மேல இருக்கு, சுத்தி ஈரப்பதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, வந்து ஒரு வண்டி, அதாவது வேகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வண்டி வந்து அதாவது இந்த கல்லால செய்யப்பட்ட அந்த கல் வந்து அந்த வண்டி சக்கரத்துக்கு எல்லாம் வந்து கல்லால செய்யப்பட்டிருப்பாங்க, ஸ்டோனால. அந்த மாதிரி ஒரு செய்யப்பட்ட ஒரு வண்டி வருது, குதிரை. அந்த வண்டியில வந்து என்ன இருக்குன்னா வைக்கோல் இருக்கு. சோ வைக்கோல் வந்து எடுத்துட்டு வர வண்டியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப பார்த்தா அங்க வந்து நிறைய சோல்ஜரையும் பாக்குறா. அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தலையில வந்து என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் கவரிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அது வந்து என்ன வருஷம் அப்படின்னா 1483. சோ அந்த வருஷத்தை தான் நம்ம வந்து இது பண்றாங்க. அப்ப அவர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கோன்னே இவர் கேட்கிறாரு, நீ வந்து ஒரு சோல்ஜரா, அதுல நிறைய போர் வீரர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அதுல ஒன் ஆஃப் தி யாருன்னு இல்ல அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப நீ யாரு அப்படின்னோடனே, நீ முதல்ல உன்னைய பாரு அப்படின்னு அவங்க பார்க்க ஆரம்பிக்க. அப்போ வந்து அவ எந்த இதுல மாதிரி இருக்கிறான்னா ஒரு மேல் கேரக்டர்ல இருக்கா. ஒரு ஏஜான மேல். அவர் சொல்ல எனக்கு வந்து ரொம்ப வயசாயிட்டு, நான் வந்து எனக்கு ஒய்ஃபும் 2 குழந்தைங்க இருந்தாங்க. அதுல பையன் வந்து ரீசெண்டா நான் பையனை இழந்துட்டேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு, நானும் என் ஒய்ஃப் தான் இருக்கிறோம். சோ இப்ப எங்களோடது வந்து கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் தான். அப்போ அந்த பிறவிலையும் அவ எப்படிதான் இருக்கிறா, ஏழையா தான் இருக்கிறா. சோ அப்போ வந்து நான் கஷ்டப்படுறோம், அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னா வயசான காலகட்டத்துல குழந்தையும் கூட இல்ல, அதே மாதிரி வறுமையும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம் அப்படித்தானே. இப்போ நம்ம படிச்சுக்க அவையாரே சொல்லிட்டு இருக்காங்க தானே, கொடிது கொடிது என்னது, வறுமை கொடிதுன்னு சொல்லுவாங்க. அது இளமையில கொடிதுன்னு சொல்லுவாங்க. இளமைன்னு மட்டும் இல்ல, எல்லா நேரத்திலுமே நம்மளுக்கு வறுமைங்கிறது என்னதுதான் ஒரு கொடிதுதான். ஏன்னா இப்போ எப்படி செய்ய முடியும், ஒரு என்ன சொல்ல, சந்தோஷமா இருக்க முடியாது இல்ல. சோ அதனால அப்ப வந்து அவன் சொல்றான், ஐயோ நான் ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கோம், இந்த பிறவி ஒண்ணும் அப்படி ஒண்ணும் சந்தோஷத்தை வந்து எனக்கு தரல. நாங்க வந்து ஒரு வில்லேஜ்ல தான் இருக்கோம். அப்போ வந்து எனக்கு வந்து தங்கச்சி எல்லாமே இருக்காங்க, ஆனா யாருமே என் பக்கத்துல இல்ல. நானும் என் ஒய்ஃபும் தான் இருக்கிறோம். 2 பேருக்குமே என்ன ஆச்சு, வயசாச்சு அப்படிங்கறத திருப்பி திருப்பி அவர் சொல்றாரு. பெருசா நான் வந்து இந்த பிறவில சொல்றதுக்கு மேட்ரு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்ப நீ வந்து அந்த எண்டிங்க்கு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய வாழ்க்கையோட அந்த பிறவியோட முடிவுக்கு வர்றாரு. ஏன்னா இப்ப இவங்க வந்து பழகி 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த இதுக்கு வந்துடுறாங்க. சொன்ன ஸ்டேஜ்க்கு அவ ஆட்டோமேட்டிக்கா கேத்ரின் வந்துடுறான். சோ கேத்ரின் இப்ப எப்படி இருக்காரு, ஒரு ஓல்டு மேனா இருக்காப்ல. சோ அவளுடைய அந்த எண்டிங்க்கு போயிடுறாங்க. போன உடனே அப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன், ரைட் நான் வந்து இப்போ மிதக்கிறேன், நான் வந்து இப்போ ரெஸ்ட்ல இருக்கிறேன். சோ ரொம்ப சைலண்டா இருக்கிறேன். நான் வந்து ஒரு இது கேட்கறதுக்கு வந்து எனக்கு வந்து பணிக்கப்பட்டிருக்கு, நான் அதனால அதை கேட்டுட்டு இருக்கேன். சோ இப்போ வந்து ஜஸ்ட் யாரோ ஒருத்தங்க வந்து என்ன செய்யறாங்க, இடையில வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உள்ள அந்த மாஸ்டர் எப்பவுமே நம்ம ஒரு மேல போகணுன்னே, அந்த ஒரு தளத்துக்கு போகணும்னு அங்க உள்ள ஒரு மாஸ்டர் பேசுவாங்கல்ல, அவங்கதான் பேசுறாங்க. தேர் ஆர் 7
எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 7 தளங்கள் வந்து இருக்கு. அந்த இதுலயுமே ஒவ்வொரு தளத்திலையும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஈச் ஒன் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லெவல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அந்த தளத்திலயுமே என்ன இருக்கு அப்படின்னா நிறைய லெவல் இருக்கு. 7 தளம். அந்த ஒவ்வொரு தளத்திலயுமே நிறைய லெவல் இருக்கு அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பிளேன் என்ன அப்படின்னா ஒரு தளம் என்ன அப்படின்னா ரீகலெக்ஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரீகலெக்ஷன் எப்படி இருக்குமா அப்படின்னா அங்க வந்து எல்லாருமே என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய தாட்டை நம்மளுக்கு நடந்த இப்போ ரீசெண்டா ஒரு பர்த் எடுத்துட்டு இருப்போம்ல அந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஞாபகத்தை எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து அதுல வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹையர் லெவல்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறதுக்கு அலோ பண்றாங்க. நம்ம ரீசெண்டா ஒரு பர்த் எடுத்துட்டு நம்ம இறந்திருக்கோம் அப்படின்னா அந்த பர்த்ல என்ன நடந்துச்சு நம்ம எந்த மாதிரி வாழ்க்கையை எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறத திருப்பி நம்மளுக்கு போட்டு காமிக்கிறாங்க. ரீகலெக்ட் நம்மளால பண்ண முடியுது. சோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வரலாறு நமக்கு நம்மளுடைய வாழ்ந்த வரலாறு நம்மளுடைய வாழ்க்கை. சோ அந்த வாழ்க்கையை திருப்பி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அப்பதான் தெரியும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம். சோ அந்த நேரத்துல நம்ம அந்த தப்புக்கு பதிலா வேற கூட நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் பண்ணிருக்கலாம். நம்ம வாழ்க்கையை வாழும்போது தெரியாது. ஆனா இப்போ தெரியும் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து வேற மாதிரி வாழ்ந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். சோ அதனால என்ன செய்யறாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் பாக்குறோம். பார்த்துட்டு நம்ம லைஃபே நம்ம திருப்பி என்ன செய்யறோம் அந்த தளத்துல நம்ம எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஒழுங்குபடுத்தி அடுத்த பிறவிக்கு நம்ம சரி இந்த தப்பெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்றதுக்கான ஒரு தளம் அப்படிதான். அதுதான் என்ன அப்படின்னா ரீகலெக்ஷன் தளம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா we have debt that must be paid. பாருங்க ஒரு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஏதோ ஒரு பிறவில நான் அவங்க வந்து இல்ல இல்ல நான் வந்து ஒரு உதவி வந்து நான் வந்து இந்த பிறவில எனக்கு கிடைச்சிருக்கானா நான் பதிலுக்கு வந்து பண்ணல இல்ல ஒரு கடன்ல இருக்கிறேன் இல்ல அவங்களுக்கான நான் செய்யல அப்படின்னா கண்டிப்பா ஐ ஹாவ் டு வெயிட். நான் மேல போனாலும் அந்த பர்சன் வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணி அவங்க எப்ப பிறக்குறாங்களோ அவங்க கூட சேர்ந்து பிறந்து அந்த கடனை நான் என்ன செய்யணும் அவங்களுக்கு அடைக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க. சம் சோல்ஸ் ப்ராக்ரஸ் ஃபாஸ்டர் தேன் அதர்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சில சோல்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்டா என்ன செய்யும் ப்ராக்ரஸ் இருக்கும். ஆனா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் we have to பே நம்மளோட டெப்டை பே பண்ணி தான் ஆகணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கும்போது நிறைய நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் நிறைய லைஃப்ல பண்ணிட்டு இருப்போம். சோ சில தரத்துல நம்மளுக்கு வந்து சில இன்ட்ரப்ட்லாம் என்ன செஞ்சிருக்கலாம் வந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் இங்க வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா சொல்லியிருக்காங்க பாங்க தேர் மஸ்ட் பி வெயிட் அண்டில் த சோல் யூ ஓகே நம்ம வந்துடைய அந்த சோல் நம்ம கடன் கொடுத்து நம்ம ஒரு சோலுக்கு கடன் கொடுக்க வேண்டிய சோல் மேல வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அவங்க திருப்பி பிறக்கும் போது அவங்களோட சேர்ந்து பிறந்து நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா டெப்டை நம்ம அடைச்சே ஆகணும். அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட அதான் சொல்லுவாங்க நம்ம அந்த அந்தந்த பிறவில வந்து அதுக்கானது செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இல்ல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பா அதை வந்து நம்ம பண்ணிதான் ஆகணும். ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி இருக்கோம் அப்படின்னா அதுக்கான பலனை நம்ம வந்து கண்டிப்பா அனுபவிச்சுதான் தீரணும். அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டிப்பா அதோட சஃபர் ஆயிதான் ஆகணுங்கிறது தான் இதோட பிரபஞ்சத்தோட லா அப்படிங்கறத தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறம் இன்னொரு பிளேன் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது 7 பிளைன்ஸ்ல இன்னொன்னு இருக்கு அப்படின்னு வந்து டிரான்சிஷன் சொல்றாரு. அதாவது மாற்றம். இப்ப ஒரு இதுல இருந்து இன்னும் நிறைய நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. சோ அப்ப நம்ம எதோட வருவோம் மாஸ்டர்ஸ் நம்ம இறக்கும் போது எப்படி இறப்போம் நம்ம சொல்லுங்க. நம்ம போகும்போதே நம்மளுடைய படிப்பு பதவி பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டா மேல போறோம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய அந்த வாசனஸ் நம்மளுடைய செஞ்ச அந்த நல்லது கெட்டது அந்த வாசனஸ் தான் நம்ம எடுத்துட்டு போறோம். நம்ம எப்படி இந்த பூமியில இருந்தோம் என்ன குவாலிட்டியில எந்த குணத்துல இருந்தோம் பொறாமையில இருந்தோமா இல்ல கோபத்துல இருந்தோமா இல்ல அன்பால நிறைஞ்சிருந்தோமா அது கருணையால இருந்தோமா அதுதான் மேல என்ன செய்ய போறோம் எடுத்துட்டு போறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு நம்ம வந்து சில பேரை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். சோ அதுக்கு நம்ம ரீபே பண்ணணும். இல்ல நம்ம ஒருத்தங்க கொடுத்துருக்கணும்னா அவங்க நம்மளுக்கு பண்ணணும். சோ எல்லாமே இந்த இதுல பேலன்ஸ்டு தான். அதனால நம்ம எதை எடுத்துட்டு போறோம்னா சுமந்துட்டு போறது வந்து நம்மளுடைய வாசனஸ் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் எங்க மெயினா சொல்றாங்க. அப்போ வந்து அது வந்து இதா இருக்கலாம் அதாவது பொறாமையா இருக்கலாம் இல்ல லஸ்டா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா ஓவர் கம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது ஒரு பொறாமை இருந்ததுன்னா அந்த பொறாமையில இருந்து நம்ம அதாவது அதை விடுவிச்சுட்டு அந்த குவாலிட்டி பேட் குவாலிட்டில இருந்து குட் குவாலிட்டிக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நீங்க எடுத்துட்டு மேல போனாலும் அதுக்கு போய் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறது மேல கத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பிறவில வந்து அதை பிராக்டிக்கலா நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கும்
நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய டெக்னிக்ஸ் மேல வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து கீழே வந்து யூஸ் பண்ணி அந்த பொறாமை அப்படிங்கிற குணத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், வெளிவந்தே ஆகணும் அப்படிங்கறது இந்த இடத்துல இருந்து செய்யறாங்க, சொல்றாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல, இப்போ ஒரு எடுத்துட்டு வர ஒரு லைஃப் இந்த மாதிரி நான் வந்து இதை பண்ணணும், இந்த பொறாமைங்கிற குணத்தை என்னோட லைஃப்ல இருந்து நான் வந்து இந்த இந்த பிறவில ஃபுல்லா நான் வந்து ப்ராக்டிக்கலா அதை எடுத்துட்டு போய் அந்த பொறாமைங்கிற குணத்துல இருந்து நான் வெளியில வரணும்னு சொல்லிட்டு நான் மேல இருந்து இங்க வந்திருக்கிறேன். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை கரெக்டா நான் பண்ணல அப்படின்னா அது வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் போறேன் அப்படின்னா இன்னொரு குவாலிட்டியை நான் எடுக்கிறதுக்கு இன்னொன்னு வரும். அப்போ ரெண்டு ரெண்டு இது எனக்கு பேர்டன் அதிகமாயிரும். நம்ம எப்போதும் அதுதான், நான் ஃபெயில் ஆனா என்ன செய்வோம், கண்டிப்பா இப்போ ஒரு செமஸ்டர்ல ஃபெயில் ஆனா, ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டு அரியர் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அரியரும் சேர்த்து அடுத்த ஒரு செமஸ்டர்ல படிக்கணும். அங்க உள்ள செமஸ்டர் பாடமும் இருக்கும், இந்த அரியர் பாடமும் இருக்கும், நம்மளுக்கு ஓவர் பேர்டனா இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயுமே நம்ம அதை வந்து அந்தந்த லைஃப்ல அதை முடிக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். அப்போ வந்து பாடங்கள் வந்து அதிகமா உங்களுக்கு வந்து ஹெவியா ஆகும். அதனால அந்தந்த லைஃப்ல அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய முடிங்க அப்படிங்கறது என்ன செய்யறாங்க, இதுல சொல்றாங்க. அப்போ ரெண்டு தளத்தை பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த ரீகலெக்ஷன், அதாவது நம்மளுடைய ஜஸ்ட் அந்த பிறந்து லாஸ்ட்ல எந்த பிறவியில பிறந்தோமோ அந்த பிறவியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற நம்ம என்ன மாதிரி தப்பெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பிறவியில அதை வந்து சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்படும். இன்னொன்னு வந்து என்ன தளம் சொல்றாங்க, டிரான்சிஷன். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஒரு நம்ம ஒரு வந்து வாசனாஸ் மேல போவோம். அதுல இருந்து கண்டிப்பா வெளிவந்தே ஆகணும். அப்ப நம்ம ஒரு டிசைட் பண்ணிட்டு ஒரு ஒரு இதை வந்து நான் பர்பஸ் எடுத்துட்டு வந்து அதை நிறைவேற்றலைன்னா அந்த பர்பஸும் அதோட சேர்ந்து அடுத்த ஒரு வரும்போது இன்னொன்னு ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்க அந்தந்த பிறவியில முடிக்கல அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஆடாயி இன்னொரு பிறவிக்கு போகும்போது மொத்த பேர்டன் உங்க தலையில வந்து விழும். எல்லாத்தையும் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும். அதான் சொல்லுவாங்க சில பேர், ஐயோ அப்பா என் வாழ்க்கையில நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், சிலருடைய வாழ்க்கை எல்லாமே சவாலா தான் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு படிப்புல இருந்து கல்யாணத்துல இருந்து வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து கூட சவாலா தான் இருக்கும் ஒவ்வொன்றும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து முந்தின பிறவியில அந்த இதெல்லாம் செஞ்சிருந்திருக்க மாட்டாங்க. மொத்தமே இப்ப அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, விழுந்திருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, எல்லா சவாலையும் ஒரு பிறவியில அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, சமாளிக்க வேண்டியிருக்கு. அதனால அந்தந்த பிறவியில அதுக்கான நம்ம என்ன குவாலிட்டி கத்துக்க வந்திருக்கோமோ அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, சரி நான் 7 தளம் சொன்னீங்களப்பா, அப்ப மத்த தளத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, இல்ல உனக்கு வந்து இது 2 தான் இப்ப இந்த இதுல தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கேத்தரிங்கோட லெவலும் அவ்வளவுதான் இருக்கு. சோ அதனால இந்த 2 தான். அப்புறம் பின்னாடி நீ வந்து என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. இதை முதல்ல இப்போதைக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னோன்னே அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நிறைய அட்வைஸ் சொல்றாங்க. அப்புறம் அடுத்தது வேல்யூ ஆஃப் பேஷன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் அண்ட் விஸ்டம் இஸ் பேலன்ஸ். அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொன்னு மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா வெயிட் நிறைய வாட்டி தான் இதை சொல்றாங்க. இப்ப இந்த புக்ல பேஷண்ட், அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான காலகட்டம் வரும்போது எல்லாமே நடக்கும். ஸோ டோன்ட் வரி, நீங்க லைஃப் வந்து கோ வித் ஃப்ளோ எடுத்துட்டு போங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும்போது அதுவே என்ன செய்யும், நடக்கும். எதையும் கட்டாயப்படுத்தி என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்க வேண்டாம். அதை தான் திருப்பி சொல்றாங்க. அதுக்கப்புறம் த எராடிகேஷன் ஆஃப் ஃபியர்ஸ், ஃபியரை வந்து என்ன செய்யுங்க, எராடிகேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அது எஸ்பெஷலி டெத். ஸோ அந்த மரண பயத்தை உங்ககிட்ட இருந்து என்ன செய்யுங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இங்க படிக்க வந்ததுக்கே என்ன மெயினா என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ஸோ அப்போ நம்பிக்கை, அதுக்கப்புறமா என்னது, மன்னிப்பு. இதுதான் மெயினா நம்ம இங்க கத்துக்க வந்திருக்கோம். அப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து நம்பிக்கை அப்படிங்கும்போது அந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை, மத்தவங்க மேல நம்பிக்கை, எல்லார் மேலேயும் அந்த ட்ரஸ்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய மூலாதார சக்கரத்தோட இதுவே என்ன அப்படின்னா ஃபியர் தான். அதோட நெகட்டிவ் குவாலிட்டி ஃபியர், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதோட பாசிட்டிவ் குவாலிட்டி என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் தான். ஸோ நம்பிக்கை மூலமா தான் அந்த மூலாதார சக்கரத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், வலுப்படுத்த முடியும். நீங்க வெறும் தியானம் பண்ணா மட்டும் பத்தாது, நம்ம வந்து அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கணும். ஓகே, ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கையை வளர்க்க தான் நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் சக்கரா வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆகி அதோட நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுதான் மெயினா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ட்ரஸ்ட்டை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது மாதிரி மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் பழகுங்க அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. மத்தவங்களை என்ன செய்யாதீங்க, ஜட்ஜ் பண்ண நீங்க வரல,
உங்களை வந்து டெவலப் பண்றதுக்கும் நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்களே. மத்தவங்கள பார்த்து கவனிச்சுக்கிட்டு மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க நீங்க இங்க என்ன செய்ய வரல. ஏன்னா நம்ம எல்லாம் இம்மார்ட்டல், நம்ம அழியாதவங்கங்கும்போது நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். நிறைய பிறவி நம்மளுக்கு இருக்கு. அதனால அடுத்தவங்கள தேவையில்லாம அடுத்தவங்கள பார்த்து பார்த்து அதை டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளை நோக்கி நம்மகிட்ட என்ன தப்பு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை டெவலப் பண்றதுக்கு மட்டும் உங்க வழியை மட்டும் பாருங்க. மத்தவங்களை திருத்துறதுக்கு நீங்க இங்க வரல அப்படிங்கறத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. வி ஆர் பியாண்ட் லைஃப் அண்ட் டெத். நம்ம வந்து வாழ்க்கை, அதாவது சொல்றாங்க லைஃப், அதாவது நம்மளுடைய அந்த பிறப்பு இறப்ப நம்ம தாண்டினவங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் பியாண்ட் டைம். நம்ம வந்து நேரம் காலத்தையும் நம்ம என்ன செய்யறவங்க கடந்தவங்க, நம்ம எல்லாத்தையுமே கடந்தவங்க அப்படிங்கறத என்ன செய்யறாரு இதுல சொல்றாரு. வி ஆர் காட்ஸ் அண்ட் தே ஆர் அஸ். நம்ம வந்து காட்ஸ் தான், நம்ம எல்லாருமே காட். அதை வந்து உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. அந்த காட்ஸ்க்கான குவாலிட்டியை வளர்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுடைய ட்ரஸ்ட், பர்கிவ்னஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல. சோ இது எல்லாமே கடவுளுடைய குவாலிட்டி. இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, வளர்த்துக்கோங்க அப்படிங்கறத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ வந்து திருப்பி இதெல்லாம் ஒரு மாஸ்டரோட மெசேஜ் தான். இந்த இதுல மாஸ்டர் இதுதான் சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, உங்களுக்கான காலகட்டம் வரும்போது எல்லாம் நடக்கும். ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் போயிட்டு இருக்கும். அப்போ நீங்க உங்களை மட்டும் கவனிங்க, அடுத்தவங்கள கவனிக்காதீங்க, அடுத்தவங்க லைஃப்குள்ள போகாதீங்க. அடுத்தவங்களை பார்த்து செக் பண்ணிட்டு அவங்க தப்பு அவங்க கரெக்ட்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காதீங்க. உங்களை மட்டும் பாருங்க. உங்களுக்கான அந்த குவாலிட்டியை, குட் குவாலிட்டியை வளர்த்துக்கோங்க. எஸ்பெஷலி ட்ரஸ்ட் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ஸோ அந்த நம்பிக்கையும் இந்த மன்னிப்பையும் உங்கள்கிட்ட அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கோங்க அப்படிங்கறத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்மார்ட்டல், நம்ம வந்து காலத்தையும் நேரத்தையும் கடந்தவங்க, நம்ம வந்து இறப்ப தாண்டினவங்க. பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. சோ இதெல்லாம் இல்லாம ஆதி அந்தம் சொல்லுவோம்ல, ஆதி அந்தம் இல்லாதவங்க. சோ ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, நம்ம எல்லாம் கடவுள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நம்மளுக்கு பதிவு பண்றாங்க. அப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்து வந்து சோ சில விஷயங்கள் இது நமக்கு இதுல வேணாம், ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஏஞ்சல், அந்த ஏஞ்சல் வந்து இவங்க கூட என்ன செய்யறாங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதையும் இந்த இதுல வந்து என்ன செய்யறாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு மறுபடியும் அடுத்த ஒரு பிறவி ஹார்ஸ் பாக்குறாங்க. ஒரு ஒரு அடிக்கிறவங்களுக்கு சொன்ன உங்களுக்கு இந்த மாதிரி குதிரைனால ரொம்ப பிடிக்குது போல, ஆப்பிள் தான் அதோட நேம். சோ குதிரையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்போ வண்டி எல்லாம் பாக்குறாங்க. அங்கேயும் வந்து என்ன இருக்கு, அந்த ஒரு கேரேஜ், அந்த சொல்லுவாங்கல்ல மாட்டுத்தழுவ மாதிரி இருக்கு. அங்க வந்து சரி குதிரை எல்லாம் மாட்டுத்தழுவுன்ற. சோ குதிரை எல்லாம் அங்க என்ன செஞ்சிருக்காங்க, கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நல்லா இருக்கு. இவங்க என்னோட அம்மா அங்கதான் இருக்காங்க, என்னோட தங்கச்சியோ அக்காவையோ நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அங்க நீ ஹாப்பியா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. ஆமா, நான் வந்து அந்த ஸ்மெல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குதிரை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதோட இது. சோ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மா சரி எங்க அப்பா அங்கதான் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அந்த குதிரை வந்து உனக்கு ஆமா எனக்கு அந்த ஸ்மெல்லும் பிடிச்சிருக்கு, அது தொடுறதுக்கும் பிடிச்சிருக்கு, நான் வந்து அதை ரொம்ப லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பாப்போன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்க வந்து இது இருக்கு, நாய் இருக்கு, அப்புறமா பூனெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. டாக்ஸ் வந்து எதுக்கு அப்ப யூஸ் ஆச்சு அப்படின்னா வேட்டையாடுறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் இங்க வந்து அப்போ வந்து பேர்ட்ஸ் கூட ஹர்ன் பண்ணி வேட்டையாடிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த டைம்ல என்ன இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு அந்த டைம்ல அலோ பண்ணாங்க, வேட்டையாடுறதுக்கு கூட அலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா இவ. அப்போ வந்து இவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. நீ வந்து அந்த ஃபார்ம்லயோட நீங்க வளர்ந்தியாருன்னா, ஆமா எங்க அப்பா வந்து இங்கதான் என்ன செய்யறாரு, காசை பார்த்துட்டு இருக்காரு, நாங்க வந்து இங்க பார்த்துட்டு, திடீர்னு சொல்றா இல்ல இது எங்க அப்பா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்புறம் வந்து இல்ல இல்ல அது வந்து எங்க அப்பா கிடையாது, இது வந்து எங்க அப்பா மாதிரி, அதாவது ரெண்டாவது அப்பா, அதாவது தெரியல அவங்க அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட். சோ அந்த மாதிரி சொல்றா. நான் அவர் வந்து ரொம்ப என்ன நல்லாதான் பாத்துக்கிறாரு அப்படிங்கறத என்ன செய்யறாரு சொல்றான் இந்த பொண்ணு. ரொம்ப நல்லா எங்க அப்பா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பச்சை கலர்ல கண்ணு இருந்தது சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சொல்றாரு, அது யாரு தெரியுமா, என்னோட கிராண்ட் ஃபாதர், அதாவது இந்த பிறவில அவங்க தாத்தாவா இருந்தவங்க. அந்த இப்போ ஒரு பிறவி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா பாருங்க, அந்த பிறவில அவங்களுடைய அந்த செகண்ட் ஃபாதரா இருந்தவரு. அப்போ அவங்க தாத்தா பத்தி இப்ப நம்ம பேசுறாங்க, தாத்தாவும் அப்பாவையும் கம்பேர் பண்றான். இந்த பிறவில அவங்களோட தாத்தா ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, கருணையானவங்க, அவ்வளவு சூப்பரா பாத்துப்பாங்களா பேரம்பேத்திய, எங்களை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, எங்க தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். அப்போ அவர் சொல்றாரு, உங்க தாத்தாக்கு வந்து அந்த இது வந்து சோல் வந்து கொஞ்சம் நல்லா எவால்வேட் ஆன சோல், அதனால அவருக்கு வந்து புரியுது குழந்தைங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது, குழந்தைங்களுக்கான ஸ்பேஸ், அவங்க ஒரு ஆன்மா,
நம்ம தான் இப்ப படிச்சோம். எல்லாருமே ஆன்மா. அவங்கவங்க அவங்கவங்க பர்பஸ்க்காக வந்திருக்காங்க. நம்ம யாரையும் புடிச்சு கட்டி போட முடியாதுல்ல. நம்ம வந்து ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க பாதையை போக விடாம நம்ம தடுக்கிறோம்னா, அது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க நம்மளுக்கு. சோ அப்போ அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்காங்க. நம்ம புடிச்சு வச்சுக்கிட்டு வேற ஒரு மாரி பண்றது. டாக்டர் ஆகுற வந்துட்டு இருக்க பிள்ளைய போய் இன்ஜினியர் சொல்றது. இன்ஜினியர் படிக்க வந்த பிள்ளைய போயிட்டு டாக்டர் ஆகுன்னு சொல்றது. இல்ல எதுவுமே இல்லாம ஒரு ஆர்டிஸ்டா ஒரு வர பிள்ளைய போயிட்டு சயின்டிஸ்டா மாறு, சயின்ஸ் படி நம்ம சொல்றோம். அதான பண்றோம். சில பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். இல்ல சில பிள்ளைங்களுக்கு அந்த வேற மாதிரி ஆர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனா பேரண்ட்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க அலோவே பண்ண மாட்டாங்க. அது வந்து குறைஞ்சது, நீ வந்து சயின்ஸ் தான் படிக்கணும், நீ மேத்ஸ் தான் படிக்கணும், நீ வந்து இப்படிதான் போகணும், இன்ஜினியர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், கட்டாயப்படுத்துவோம். அது வந்து அவ்வளவு பெரிய பாவம் நமக்கு. ஏன் அப்படின்னா அந்த சோல் வந்து, அதான் சொல்றேன், அவங்களோட எவாலுவேஷனை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தடுத்துட்டு இருக்கோம். அவங்க வேற பர்பஸ்க்காக வந்தவங்கள போய் நம்ம என்ன செய்யறோம், கட்டாயப்படுத்தி வேற ஒரு இதை நம்ம பண்ண வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பிறவியும் அதிகப்படும், நம்மளுடைய பிறவியும் என்ன செய்யும், அதிகமாகும். சோ அந்த பாவத்தை, அதுக்கான பலனை நம்ம திருப்பி அனுபவிக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு திருப்பி அவங்க கூட பிறந்து நம்ம திருப்பி இல்ல நிறைய லாஸ் ஆக வேண்டியிருக்கும். அதனால யாருடைய லைஃப்லயும் என்ன செய்யாதீங்க, தலையிடாதங்க. தேவையில்லாம அட்வைஸ் பண்ணாதீங்க. யாராச்சும் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. ஆனா இதைத்தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லாதீங்க. ரைட்டு, நான் வந்து சொல்றேன்ப்பா, உனக்கு வந்து அது ஓகேன்னா நீ ஃபாலோ பண்ணு. நிறைய வாட்டி நான் இதை சொல்லியிருக்கேன். கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காங்க. பகவத்கீதை சொல்லிட்டு, உன்னோட விருப்பம் தான் அர்ஜுனா, நீ ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணு, போர் பண்ணனா போர் போ, இல்லையா வீட்டுக்கு போய் படுப்பியா, போய் படுக்கன்னா படிச்சியா, போய் படுத்து தூங்கு. நான் வந்து சொல்றத சொல்லியாச்சு, நீ வந்து பண்றத உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லுறேன். அதே மாதிரி நம்ம யாருடைய லைஃப்ல நம்ம என்ன செய்ய வேண்டாம், தலையிட வேண்டாம். ஸோ டெய்லி டெய்லி இதை வந்து கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளே பைக் பண்ணாதான் நம்ம, ஏன்னா நம்ம ஊறி போயிட்டு எத்தனையோ பிறவில நம்ம பண்ணி பண்ணி ஊறி போச்சு நமக்குள்ள. அதனால அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் திருப்பி திருப்பி இதை நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம். சோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆனா அவங்க அப்பா வந்து அப்படி கிடையாது. அவங்க அப்பாவுக்கு வந்து இன்னும் அந்த சோல் மெச்சூரிட்டி ஆகல. அவர் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து அதனால அவர் வந்து அவர் பிள்ளைங்களை என்ன பண்றாரு, ஒரு சொத்து மாதிரி, ப்ராப்பர்ட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு புடிச்சு அடிக்கிறதோ, கஷ்டப்படுத்துறதோ, ரொம்ப பேசுறதோ, ரொம்ப என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கூட கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்தி குழந்தைங்களை வளர்க்குறது அவங்க அப்பா. அப்ப அவ சொல்றா, எங்க அப்பா வந்து இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. தாத்தா வந்து கத்துக்கிட்டவரு, ஆனா எங்க அப்பா வந்து இன்னும் கத்துக்கிட்ட வேண்டி இருக்குன்னு. இவரும் அதான் சொல்றாரு, நீ வந்து இப்போ உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால உங்க அப்பாவை மன்னிச்சிரு. அவருக்கு வந்து தெரியல, அவர் வந்து அறியாமையில இருக்காரு. அவர் வந்து இன்னும் நிறைய கற்க வேண்டியிருக்கு, நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அவர் வந்து சோல் எவாலுவேஷன்ல நிறைய தாண்ட வேண்டியிருக்கு. அதனால அவரை விட்டுரு, அவரை மன்னிச்சிரு அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. ஏன்னா இவளுக்கு அந்த மன்னிப்பு கொடுக்கும் போதுதான் அவ வந்து என்ன செய்ய முடியும், அந்த பயத்துல, அந்த ப்ராப்ளத்துல இருந்தெல்லாம் வெளியில வர முடியும். சோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப அவ கஷ்டப்பட்டிருக்கா இல்ல அப்பா கூட. சோ அந்த ரிலேஷன்ஷிப்ல பட்ட அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கக்கூடியதுக்காக இந்த பிறவியை வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, யூஸ் பண்ணிருக்காரு. அதனால அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஓகே ரைட், அப்போ வந்து அவங்களுடைய அப்பா தாத்தாவுக்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது அவர் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அப்படின்னா, அப்புறம் அடுத்த இதுக்கு போறாங்க. அது பேபி அப்ப வந்து ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்மளுடைய பிசிக்கல் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய சோல் ஸ்டேட்டா இருந்தாலும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் எவாலுவேஷன் ஆகும். இன்ஃபான்ட் ஸ்டேஜ்ல இருந்து குழந்தை, அதாவது முதல்ல சிசு ஆன்மா, குழந்தை ஆன்மா, அப்புறம் என்னது நம்மளுடைய இளமையான ஆன்மா, அடுத்து வந்து என்னது அந்த மெச்சூரிட்டி ஆன்மா, அப்புறம் ஓல்டு, அப்புறம் டிரான்சென்டல், அப்புறம் தான் என்னது விரிவடைந்த நிலைன்னு சொல்லுவோம், இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அது விரிவடைந்த நிலை, இன்னும் ரொம்ப அதிகபட்சது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிலைக்கும் என்ன செய்யும், போகும். அதனால நீ வந்து என்ன செய்யக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இவ கொஸ்டின் கேட்கிறாரு, எத்தனை பிளேன் வந்து ஆஸ்ட்ரல்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 7 தான் அவ சொல்றா. அப்ப என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, நான் ஏற்கனவே 2 சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ மறுபடியும் இவ கேட்கிறாரு, மீதி என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போ மறுபடியும் அவ சொல்ற, இல்ல இப்போது நம்மளுக்கு வந்து உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இது 2 மட்டும்தான், மத்ததெல்லாம் லேட்டரா உனக்கு எப்போ தெரியணுமோ அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான். ஓகே, சோ இது எல்லாமே இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ வந்து நம்ம இப்ப இந்த சாப்டர்ல இதுதான் மெயினா இருக்கு. அப்போ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல என்ன பார்த்தோம், ஒரு லேடி வந்து அவங்களுடைய அந்த மரணம் அதை வந்து எவ்வளவு ஈஸியா எளிதா அவங்க வந்து அந்த எல்லாருக்குமே மரணம்ங்கிறது இல்லாம கிடையாது. அந்த ஒரு நம்ம ஸ்டேஜை தாண்டிதான் ஆகணும். ஆனா அதுக்கு எப்படி நமக்கு எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் அந்த சாப்டர்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சாப்டர்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இவள ஒரு பிறவி, அடுத்த ஒரு பிறவிக்கு போனாங்க.
சோ அந்த பிறவில வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு சோல்ஜர், அதாவது ஒரு வயசான ஒரு கெட்டப்ல பார்த்தோம். அப்பவும் அவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு அனுபவங்கள் பாருங்க. எவ்வளவு அனுபவம். எத்தனை கண்ட்ரி. மேலாக, ஃபீமேலாக, குழந்தைக்கு அப்பாவா, குழந்தைக்கு அம்மாவா, சில இடத்துல குழந்தை இல்லாம. சோ விதவிதமான பிறவிகள் வந்து நம்ம வந்து பிறக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ எல்லாமே நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து நம்ம வசதியா இருக்கிறோம்னா அதுவும் பெர்மனன்ட் கிடையாது. வேலையா இருக்கிறோம்னா அதுவும் பெர்மனன்ட் கிடையாது. ஒரு அனுபவம் தான். சோ அதனாலதான் அந்த பர்ட்டிகுலர் ஒரு யோகி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, ரிஷி ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியுது. எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. சோ அப்போ நம்ம எதை இன்னைக்கு இன்னைக்கு வந்து வசதியா இருக்கோம் அப்படின்னாலும் சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு நீ வந்து ஒரு குடிசைக்கு போன்னு சொன்னாலும் அங்கேயும் போய் அவங்க எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில எதுவுமே என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத. எதுதான் நிரந்தரம்? நம்மளுடைய அந்த ஆன்மா, அந்த சோல் அப்படிங்கிறது, சத்தியம் அப்படிங்கிறது தான் எனக்கு நிரந்தரமானது அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க, இதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க மாஸ்டர்ஸ். இப்ப நம்ம 2 சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். சோ தேர்ட் சாப்டர் பார்க்கும்போது இதுலயும் என்ன அப்படின்னா நிறைய பில்டிங்ஸ் தெரியுது. இதுல வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இது எடுக்கிறேன். இதுலயும் என்ன அப்படின்னா ஒரு அடுத்த ஒரு பிறவில அவங்க இதுலயும் சில லேர்னிங் கத்துக்கிறாங்க. இப்ப முந்தின பிறவில என்ன கத்துக்கிட்டாங்க, அவங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தாத்தா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு மெச்சூர்ட் சோல், ஆனா அவங்க அப்பா வந்து ஒரு பேபி சோல் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவை மன்னிக்க கத்துக்கிட்டாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மள கூட நிறைய பேர் கஷ்டப்படுத்தலாம், தொடர்ந்து துன்புறுத்தலாம். ஆனா அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க ஒரு பேபி சோல். அவங்க இன்னும் வந்து புரியல, ரைட், அறியாமையில இருக்கிறாங்க. அப்போ நீங்க மெச்சூரிட்டி சோலா இருந்தீங்கன்னா நீங்க தான் அவங்களுக்கு வந்து என்னைக்குமே நம்ம உயர்ந்த நிலையில இருக்கவங்க தான் தாழ்ந்த நிலையில இருக்கவங்களுக்கு வந்து கைட் பண்ண முடியுமே தவிர கீழே இருக்கவங்க மேல இருக்கவங்களுக்கு பண்ண முடியாது. அப்போ நீங்க தான் என்ன செய்யணும், அவங்கள மன்னிக்கணும், ஏத்துக்கணும், சகிப்புத்தன்மை எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், லைஃப்ல வந்து இது வந்து ஒரு ஒரு வட்டம் தான். அப்ப வந்து அந்த வட்டத்துல யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. அது வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், நமக்கான நம்ம ஒரு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அப்போ அவங்கள எல்லாத்துக்கிட்டையும் கத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப யாரோட இதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களா மூவ் பண்ணி உங்களை விட்டு போறாங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்க அலோவ் பண்ணலாம். ஆனா நீங்களா என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த பிறவில அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கல அப்படின்னா அடுத்த பிறவிலையும் அவங்க கூட நம்ம பிறந்து இதே நம்ம வந்து அந்த ஒரு ஒரு கோபமோ இல்ல பொறாமையோ அந்த குவாலிட்டியோடயே பொருந்து அதுக்கப்புறமும் திருப்பியும் நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி அவங்க கிட்ட அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால அது தேவையில்லாத வேலைங்கிறதுனால இப்பவே நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒரு டிஸ்டன்ஸ்ல கூட யார் யாரும் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்களை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க. ஆனா யாரையும் என்ன செய்ய வேண்டாம், உங்க லைன்ல இருந்து உங்களுடைய அந்த சர்க்கிள்ல இருந்து கட் பண்ண வேண்டாம். சோ ஏன்னா நம்ம கத்துக்க வேண்டியது கத்துக்காம போயிருவோம். அதனால திருப்பி திருப்பி இதுதான் சொல்றேன், நம்ம வந்து பொறுமையா இருக்கலாம், வெயிட் பண்ணலாம், நம்மளுக்கு வர வேண்டியது கண்டிப்பா வரும். சோ டோன்ட் கம்பேர் அதர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த என்ன லெசன் கத்துக்க வந்திருக்கோமோ அதுக்கு ஏத்தாப்புலதான் உங்களுக்கு வாழ்க்கை அமையும். அவங்க என்ன லெசன் கத்துக்க வந்திருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புலதான் அவங்க வாழ்க்கை அமையும். அதனால நம்ம வாழ்க்கையே நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். நம்ம பிள்ளைங்களையும் நம்ம வீட்டுக்காரரையோ இல்ல உங்க ஒய்ஃபையோ யாரையுமே என்ன செய்ய வேண்டாம், நம்ம கட்டாயப்படுத்தி ஒரு இதை செய்ய வைக்க வேண்டாம். அவங்க பொருட்கள் கிடையாது, நம்மளோட சொத்து கிடையாது. என் ஒய்ஃப், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பிள்ளை அப்படிங்கறத வைக்க வேண்டாம். ரைட் தான். நம்மளுக்காக நம்ம கூட சப்போர்ட்டிவா வந்தவங்க, நம்ம கூட டிராவல் பண்ண வந்தவங்களே தவிர நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க கிடையாது. ரீசெண்டா ஒரு புக்ல படிச்ச ரொம்ப எனக்கு பிடிச்சி, இந்த புக்கு தான் நினைக்கிறேன், இன்டிமசி புக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஓஷோ சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ரிவர் வருது, ஆறு வந்து வருது, ஒரு இதவங்க இருக்காங்க, யாரோ ஒரு மரம் இருக்கு. சோ மரத்து வழியா தண்ணி வந்து டிராவல் பண்ணுது. நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. சோ காட்டுல வந்து ஒரு மரத்து வழியா வந்து டிராவல் பண்ணுது. பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப டிராவல் பண்ணிட்டு போது அந்த மரத்தை நல்லா என்ன செய்யுது, உங்களுக்கு வளமாக்குது. நல்லா சூப்பரா ஆகுது மரம், நல்லா அதாவது மரம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு பதிலா அவங்களுடைய பூக்களை வந்து எடுத்து அப்படியே என்ன செய்யுது, அவங்க இதுல ஃபில் பண்ணி விடுது அந்த தண்ணியில. சோ அவங்க அவ்வளவுதான், அவங்க வந்து ஒரு டிராவல் பண்றாங்க. அந்த மரம் அடுத்து என்ன சொல்லுது, ஆறுட்டா நீ எங்கேயும் போகக்கூடாது, என்னோட இது என் கூட எதுவும் சொல்ல போதா, இல்ல அந்த ஆறு தான் அந்த மரத்தை சுத்தி சுத்தி வரப்போகுதா. அவங்க ஒரு டிராவல் வர்றாங்க, மீட் பண்றாங்க, டிராவல் பண்றாங்க, 2 பேரும் சந்திக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அவங்க இவங்களை வந்து தண்ணி கொடுத்து அவங்களை வந்து வளமாக வாழ வைக்கிறாங்க. இவங்க அவங்களுக்கு பூ போட்டு என்ன செய்யறாங்க, அவங்கள வாழ்த்துறாங்க. இவங்க அடுத்தடுத்து என்ன செய்யறாங்க, மூவ் பண்றாங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அப்போ நம்ம லைஃப், இதை ரொம்ப நேரம் யோசிச்சேன் நேற்று பார்த்து. நம்ம லைஃப்ல வந்து இப்ப ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ரைட், நம்ம வராங்க, நம்ம 2 பேரும் நம்ம ஹாப்பியா இருக்கோம், சந்தோஷமா இருக்க, எல்லாம் ஆகும். செகண்ட்ஸ் டைம்ல அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா ரைட்டு, நம்ம கத்துக்கிட்டோம், அவங்க பிரிஞ்சு போறாங்க, அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும்.
ரைட். நம்ம அடுத்து நம்ம எப்போ மீட் பண்ணா கூட நம்ம மீட் பண்ணலாம், மீட் பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா நம்ம எப்போ மீட் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹாப்பியா அவங்களுக்கு விடை கொடுக்கணும். அவங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது, என் கூடயே தான் இருக்கணும், என்னையே தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நிறைய பேர் நம்ம ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வராங்க. ஸோ வராங்க, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, நம்ம வந்து ஹாப்பியா இருக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா யாருமே யாரு கூடயும் பெர்மனண்டா இருக்க முடியாதுங்க மாஸ்டர்ஸ். ஸோ டெம்பரவரி தான். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு பயணம் தான், ஒரு நீண்ட பயணம் நம்ம பண்ண போறோம். அந்த பயணத்துல நிறைய பேர் நம்ம கிட்ட வராங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பாத்துக்கிறோம், பேசிக்கிறோம், அவங்கள யூஸ் பண்ணிக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அடுத்து அவங்க ப்ராசஸ்க்காக அடுத்த நிலைமைக்கு அவங்க போகும்போது ஹாப்பியா நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு விடை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேயா? அடுத்து இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, ரீசெண்டா இன்னொரு கூட ஒரு ஸ்டோரி படிச்சேன், ரொம்ப அருமையானது. ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இது வாரமலர்ல படிச்சது தான். நான் கொஞ்சம் படிப்பேன் அந்த புக்கு. அதுல படிக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப அழகான ஸ்டோரி, கிளிக்கதை. ஸோ கிளிகள்லாம் நிறைய கிளிகள் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அப்பப்போ தெரியாம போய் வேடனுடைய வலையில வந்து விழுந்து நிறைய இறந்து போயிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு இவர் வராரு, ஒரு யோகி வராங்க. அவங்க சொல்றாங்க, இப்ப இந்த பாரு, இந்த மாதிரி வேடன் வராங்கன்னா அது வந்து உங்களை வந்து அந்த வலையை விரிச்சு அதுல தானியங்கள் போட்டுன்னு உடனே போய் அதுல விழுந்துராதீங்க, அது உங்களுக்கு விரிக்கப்பட்ட வலை அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனால சரி, கிளிகளுக்கு ஏதோ புரிஞ்சது போல ஆஹா தலை ஆட்டிக்குச்சு. சோ அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து வேடன் வரா. அப்ப வந்து இந்த மாதிரி வலையை விரிச்சு தானியங்கள்லாம் போட்டோன்னு அந்த ஒரு கிளி மேல இருந்து சொல்லுது, ஏய் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கல, வேடன் வந்துட்டு இருக்கான், வலை விரிச்சிருக்கான், தானியங்கள்லாம் போட்டிருக்கான், உள்ள போய் விழுந்துராதீங்க அப்படின்னு சொன்னோட இவனுக்கு அப்படா ஐயோ என்னடா அந்த கிளிக்கு அதுக்குள்ள தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் வலையை எடுத்துட்டு போயிடுறான். அப்ப செகண்ட் இன்னொரு வாட்டி வரும்போது அதுவும் அந்த கிளி அப்பவும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கு மத்த கிளிகிட்ட எல்லாம். அப்போ மத்த கிளி அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க, இவன் அப்பவும் வலையை எடுத்துட்டு போயிடுறான். மூணாவது இன்னொரு வாட்டி வரும்போது சரி என்னதான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், இந்த கிளி அடுத்து என்னதான் பண்ணுதுன்னு பாப்பமேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணுது, அந்த கிளி அப்பவும் அதே தான் சொல்லுது. சொல்லிட்டு என்ன பண்ணுது, எல்லா கிளியோடும் சேர்ந்து மறுபடியும் வலைக்குள்ள வந்து விழுது. பாருங்க, எல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் கேட்க மட்டும் தான் செஞ்சிருக்கு, அது லைஃப்ல என்ன செய்யல, அப்ளை பண்ணல, அந்த ஞானம் அதுக்கு வரல. அப்போ அந்த ஞானம் வரலன்னா நம்மளும் இந்த மாதிரிதான் என்ன செய்வோம், அதாவது நம்மளுக்கு தெரியும், அது வந்து உள்ள போனா நம்ம மாட்டிப்போம், தெரிஞ்சு அதுக்குள்ள போய் மாட்டுவோம். அதான் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சோ உள்ள போய் தெரியுது, நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம அப்படி கீழே இறங்கணும்னா உள்ள போனோம்னா நம்மளை இழுத்துக்கும், அந்த இது வந்து இழுத்துக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அதுக்குள்ள போய் என்ன செய்யறோம், பொறி சொல்லுவாங்கல்ல, எலி வலைக்குள்ள போய் விழுகிறோம், எலி பொறி, அந்த பொறிக்குள்ள போய் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மாட்டிட்டு வெளியில வர முடியாம தவிக்கிறோம். அதனால எப்பவுமே கேட்கறது மட்டும் கிடையாது, அதை அவங்க லைஃப்குள்ள அப்ளை பண்ணி அதை ஞானமா எப்போ நீங்க கன்வெர்ட் பண்றீங்களோ அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், ஹாப்பியா இருக்க முடியும். நான் எவ்வளவுதான் கேட்கிறேன், நான் டெய்லி கேட்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிற சத்சங்கம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணலன்னா நம்மளும் ஆடு மாதிரி போய் எல்லாரும் சேர்ந்து போய் மொத்தமா குளிக்கல போய் விட வேண்டியதா. கிளிகள் எப்படி பண்ணிட்டு இருந்துச்சு, எல்லாம் கேட்டுச்சு, ஆனா அது என்ன செய்யல, அதுக்கடுத்து அதை வந்து லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஞானமா எடுத்துக்கல. ஜஸ்ட் ஒரு கேள்வி ஞானம் மட்டும் எடுத்துட்டு அது பாட்டு உட்காந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகே, எஸ், தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.